அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பேரன் டேஸ்டி கிச்சன். நாம் இன்றைக்கி ரொம்ப கிறிஸ்பியான ரொம்ப ஹெல்த்தியான பாலக் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாலக்கீரையை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கிற ஸ்டெம்லாம் எடுத்துட்டு இலைப்பகுதி மட்டும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கீரையிலேயே கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி தான் இருக்கும், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கீரை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன கடலை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உதிரியாக தான் தெரியும். நாம் பிசைஞ்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா மாவு பதத்துக்கு கொல கொலன்னு வந்துடும். தண்ணி சேர்க்க தேவையில்லை. நான் ஒரு 1/2 கப்புக்கு மேலே கடலை மாவு சேர்த்துருக்கேன். பாருங்கள், பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி வடை மாதிரி உருட்டி நம்ம செய்ய போகிறோம். இப்போ இப்படி இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம் எண்ணெய் ஹீட்டாக வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் 10 நிமிஷம் ஊற வச்ச இந்த கீரை மாவு இருக்கு இல்லையா, இதை எடுத்துக்கலாம். இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன வடையாக இப்படியே தட்டி போட்டுக்கோங்க. ஒரு கையாலேயே தட்டிடலாம், இது ஈஸியாக வந்துடும். பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னாலும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு பக்கோடா மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் மாவு அதிகமாக சேர்த்து உதிரியாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மழை காலத்துக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூடாக டீ கூட வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க கீரை சாப்பிட மாட்டாங்க, நாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட்டுக்குவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இது. பாருங்கள், வடை ரெடி ஆயிருச்சு. நீங்கள் அவசரமாக செய்யணுன்னா இந்த மாதிரி கடலை மாவு சேர்த்து செஞ்சுக்கலாம். இல்லை உங்ககிட்ட டைம் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சமாக கடலை பருப்பு இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சு அதையும் அரைச்சி வடைக்கு சேர்க்குற மாதிரி சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், எல்லா வடையும் ஃப்ரை பண்ணியாச்சு. பாலக் வடை ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ஹெல்த்தியான வடை இது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. பாருங்கள், உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.